ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிமி தமிழன். ஸோ நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் நம்ம சேனல் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஃபஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா கியோமை வந்து டான்ஜிரோ கிட்டேயும் ஜெனிட்சு கிட்டேயும் வந்து அவங்களோட பாடி வந்து எப்படி பேலன்ஸ்டாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த ட்ரைனிங்கே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லெக்கும் ஹிப்பும். ஸோ அதை ரெண்டையும் ட்ரெயின் பண்ணாலே வந்து அவங்க பாடி வந்து ஃபோக்கஸாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டான வாட்டர் ஃபாலில் அவங்க தாக்கு பிடிச்சி ரொம்ப நேரம் நிற்கணும். கூட வந்து இந்த 3 உடன் லாகை வந்து அவங்க தூக்கி வச்சு ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ கடைசியாக தேர்டு தான் வந்து இந்த பாறாங்களை வந்து பார்த்தீங்கன்னா 109 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகர்த்தியே கொண்டு போகணும். ஸோ இதை சொன்னதுக்கப்புறமா கியோமை என்ன சொல்லுவார்னா, இந்த 3 சிம்பிளான ட்ரைனிங் தான் என் ட்ரைனிங் செஷனில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த 3 கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிட்சு வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ அதுக்கு கியோமை வந்து ஜெனிட்சு தூக்கி தண்ணியில் போட சொல்லுவார். ஸோ தண்ணியில் போட்ட ஜெனிட்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டான விண்டரில் வந்து அந்த கோல்டான வாட்டரில் விழுந்தான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு, என் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக கரையை நோக்கி ஓடுவான். ஸோ இந்த குளிரில் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் ஜெனிட்சு முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மற்ற ட்ரைனிங்க்கு வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த வாமான கல் மேலே வந்து படுத்துக்கோ, உனக்கு குளிரே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்ட ஜெனிட்சு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த பாறை மேலே வந்து பார்த்தீங்கன்னா படுத்துப்பான். ஸோ படுத்தோடனே வந்து எங்கள் அம்மாவோட கைகளில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினச்சி வந்து ஜெனிட்சு வந்து அழுக ஆரம்பிச்சிருவான். அடுத்த சீனில் டான்ஜிரோ வந்து அந்த வாட்டர் ஃபால் கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவான். அப்போயும் அவனுக்கு புரிஞ்சது தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஆனாலும் அங்கே இனோஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கதை வந்து டான்ஜிரோ பார்க்குறான். ஸோ நாமளும் இனோஸ்கே மாதிரி ஹார்டாக ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ யோசிப்பான். கரெக்டாக பார்த்தா இனோஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே நின்றுவான். என்னன்னு பார்த்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மயக்கமே போட்டுருவான் அந்த ஜில்லு தண்ணியில். ஸோ மயக்கமான இனோஸ்கே வந்து டான்ஜிரோ காப்பாற்றிட்டு அவனோட ட்ரைனிங்கை வந்து டான்ஜிரோ ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ அப்போ கரெக்டாக வந்து டான்ஜிரோக்கு பக்கத்தில் இருக்க உன்னத்த ட்ரெயினரை வந்து என்ன சொல்லுவானா, இந்த ட்ரைனிங் வந்து உனக்கு கான்சன்ட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து நெம்புட்ஸுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப நீ சொல்லிட்டே வந்து ட்ரைனிங் எடு அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ டான்ஜிரோ ட்ரைனிங் எடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே வந்து எல்லாருமே படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ கரெக்டாக டான்ஜிரோ என்ன சொல்லுவானா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோகமாக சொல்லுவான். அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன சொல்லுவானா வந்து, இல்லை நீங்கள் வந்த முதல் நாளே வந்து சூப்பராக ட்ரைனிங் எடுக்கிறீங்க, ஸோ நான் இங்கே 10 நாளாக இருக்கேன், ஆனால் நீயும் இனோஸ்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நடுவால் வந்து ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்து எல்லாருமே வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து இனோஸ்கே வந்து அங்கே இருக்க எல்லா ஃபிஷ் ஃப்ரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சாப்பிட்ருக்கான். அப்போ கரெக்டாக இனோஸ்கே வந்து என்ன சொல்லுவான், டீமன்ஸ்லேயே காப்ஸ்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்னா அது வந்து கியோமை தான் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஸோ அதை கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா டான்ஜிரோ வந்து இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து கேட்பான். ஆனால் அதுக்கு ஜெனிட்சு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவானா, இல்லை ஸோ இவரெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, இவர் சும்மா வந்து இவருக்கு ஒரு கல்லையும் நவுத்த தெரியாது, ஸோ நம்மளால் வச்சு ஃபன் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டே சோகமாக பேசுவான். ஸோ கரெக்டாக அவன் பேசி முடிக்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கியோமை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த பாறாங்களை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு பெரிய பாறாங்களை வந்து தள்ளிட்டு போகிற பார்த்தோன்னே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடும். ஸோ ஜெனிட்சு உட்பட மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஜெனிட்சு வந்து பார்த்திங்கன்னா அவனால் நம்பவே முடியாது எப்படி இவ்வளோ பெரிய கல்லை தள்ளிகிட்டே போகிறான்னு. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாக்கில் வந்து கத்திக்கிட்டே வந்து டான்ஜிரோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இனோஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மீனுக்கு மேலே சாப்பிட்டு இப்போ நான் ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே ஜெனிட்சு வந்து மறுபடியும் ட்ரைனிங்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ அதுக்கப்புறமா டான்ஜிரோ ஜெனிட்சு சேர்ந்து தான் வந்து அந்த வாட்டர் ஃபால் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவாலே வந்து ஜெனிட்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சுட்டு போயிடான். அது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டான்ஜிரோ தான் வந்து காப்பாற்றுறான். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ மொதல் ட்ரைனிங்கான வாட்டர் ஃபால் ட்ரைனிங் முடிச்சோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ வந்து செகண்ட் ட்ரைனிங் தான் போகிறான். ஸோ அதில் அந்த 3 வெயிட்டான அந்த உடன் லாகை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ தூக்கி அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே வந்து ஸ்பீடாகவே செஞ்சு முடிச்சிடறான். ஸோ அப்படியே அன்றைக்கி சாயங்காலமாவது டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே வந்து எப்படியோ 2 ட்ரைனிங்கை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் முடிச்சிட்டோம், மீது அந்த ஒரே ஒரு பாறங்களை மட்டும் நம்ம நவுத்தினா போதும், ஸோ இந்த ட்ரைனிங் வந்து ஸ்பீடாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அந்த சீனை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் காமிக்கிறாங்க. ஸோ நக்கிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விடாமல் இன்ச் பை இன்ச்சாக வந்து நெஸ்கோவை தேடி வந்து அவளோட ஐபால்ஸை விட்டு தேடிட்டு இருக்கிறா. ஸோ நக்கிமே வந்து அந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சர்ச் பண்ணிடுவா. ஸோ சர்ச் பண்ணிட்டு என்ன சொல்லுவானா, கிட்டத்தட்ட 60% ஆஃப் த டீமன்ஸ்ல காப்ஸை வந்து நான் தேடிட்டேன், ஸோ எங்கேயுமே வந்து நெஸ்கோ வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூசான் கிட்ட தான் சொல்லுவா. ஸோ அதுக்கு மூசான் என்ன சொல்லுவானா, பரவாயில்லையே நான் நினச்சதை விட வந்து நீ ரொம்பவே நல்லாவே வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக வந்து நக்கிமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்படி சொன்ன மூசான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பே இருக்குது. ஸோ அந்த மேப்பில் வந்து உன்ன இடத்த தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் சர்ச் பண்ண சொல்கிறான். ஸோ அப்படி போய் பார்க்கும்போது அங்கே 2 டீமன்ஸ்ல காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்
டியூட்டியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து 2 ஐபால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக 2 பேருமே வந்து பிரிஞ்சிருவாங்க. ஸோ அப்போ மூசன் என்ன சொல்லுவான்னா அவங்க 2 பேத்தையுமே வந்து நீ தனித்தனியாகவே ஃபாலோ பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறமா அந்த டீமன்ஸ் அவங்க 2 பேர்த்தை என்ன பண்ணுச்சுங்கிறத நமக்கு காமிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சீனை தான் காமிக்கிறாங்க. அந்த பாறங்களை வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நகர்த்த ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் 1 இன்ச்சு கூட நகர்த்தவே முடியல. கடைசியில் அவன் செருப்பு பிஞ்சு போனது தான் மிச்சமே. ஸோ இடையில ஒரு சின்ன பிரேக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ வந்து வெளில வருவான். அப்போ கரெக்டாக 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ வெளில போக ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு டான்ஜரோ வந்து எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே ட்ரைனிங் வந்து எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் திரும்பி வில்லேஜ்க்கே போகிறோம் அந்த ட்ரைனிங்கை பாதியிலே விட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கவலைப்படாத, நாங்கள் கண்டிப்பாக கீழே போனே வந்து இன்னும் 3 பேர்த்த வந்து நாங்கள் பேக்கப்புக்காக அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்புவாங்க. டான்ஜரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அனுப்பிச்சி வச்சிருவான். அப்புறமா லஞ்சில் தான் காமிக்கிறாங்க. டான்ஜரோ வந்து ரொம்பவே டேஸ்டான ரைஸ் கேக்கை தான் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டான ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டான்ஜரோ புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ டான்ஜரோ வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் தான் இந்த மாதிரி செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவோம். ஸோ எல்லாருமே வந்து டான்ஜரோ செஞ்ச அந்த ரைஸ் கேக்கை சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னே சொல்லுவாங்க. அப்புறமா தான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸோ காமிப்பாங்க. ஜென்ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினிங்கோட எஃபெக்ட்லேருந்து உண்மையாக அவனால் வெளியே வரவே முடியல. ஸோ அப்படியே கரெக்டாக கூட இருக்க வந்து பார்த்திங்கன்னா அசிராஸோட பெருமையை பற்றி கூட அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டான்ஜரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த கூட்டத்தில் இருக்க உன்னத்தை என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா எப்படி டான்ஜரோ உன்னால் மட்டும் இந்த ரைஸ் கேக்கும் கூடவே வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து கிரில் பண்ணுறதுலேயே வந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு டான்ஜரோ என்ன சொல்லுவான்னா கண்டிப்பாக என்னால் வந்து எல்லாமே சூப்பராகவே செய்ய முடியும், ஏன்னா நான் தான் சார்கோல் பர்னரோட மகன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லுவான். கூடவே வந்து டான்ஜரோ வந்து அவனோட ஸ்பெஷல் டிஷ்ஷான ஒனிகிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுப்பான். ஸோ அப்படி அந்த டேஸ்ட்டான ஒனிகிரி சாப்பிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, இது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ பார்க்கும்போது அவனோட ஃபேமிலி தான் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அன்றைக்கி சாயங்காலமாக வந்து டான்ஜரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறங்களை வந்து நகர்த்துறதா ட்ரை பண்ணால் ஆனால் அவனால் சுத்தமாகவே முடியல. ஸோ அப்போ அவன் என்ன யோசிக்கிறான்னா இங்கே வந்து ஆல்ரெடி 6 நாள் ஆச்சு, எப்படியாச்சும் ட்ரைனிங்கை வந்து ஸ்பீடாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கென்யா வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறான். ஸோ கென்யா வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ நெத்தியில் இருக்க மார்க்கை பார்த்துட்டு உன்னோட நெத்தியில் இருக்க மார்க் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் டார்க் ஆகிட்டே இருக்குது, உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கு டான்ஜரோ என்ன சொல்லுவானா சாரிப்பா அன்றைக்கி நடந்த பிரச்சனையினால வந்து நம்ம 2 பேர்த்தினாலையும் ஒழுங்காக பேச முடியல அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு கென்யா வந்து இல்லை நான் தான் சாரி கேட்கணும், என்ன தான் நானும் சனமே வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்தாலும் அதை மீறி தான் நான் மீட் பண்ணேன், ஸோ அதனால இத்தனை பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லிட்டு சாரி கேட்பான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து டான்ஜரோவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது, என் நெத்தியில் இருக்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாள் டார்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்போது டான்ஜரோ வந்து கென்யா கிட்ட வந்து ஒன்றால் இந்த ஸ்டோனை வந்து மூவ் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஆனால் கென்யா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கொஞ்சம் மூவ் பண்ண முடிஞ்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக வந்து நான் மூவ் பண்ணல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கென்யா வந்து சொல்லுவான். கூட வந்து கென்யா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கியோமைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கால டீச் பண்ண அவருக்கு வந்து தெரியாது, ஆனால் அவர்கிட்ட வந்து நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ உன்னால் வந்து அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான கான்சன்ட்ரேஷன் வேணும், அதுக்கு வந்து நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெம்பச்சுன்னு சொல்லுவேன், ஸோ நீ அதையே சொல்கிற வேணா சொல்லிக்கோ, ஆனால் வந்து கியோமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நும்முன்னு தான் சொல்லுவார்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் அடித்து சிரிப்பாங்க. ஸோ இப்படி இவங்க பேசி சிரிக்கிறத வந்து தூரத்துலேருந்து கியோமை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த சீனை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவுக்கு பாய் சொல்கிறான். ஸோ கென்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளில போயிடறான். ஸோ கென்யாவும் யோசிக்கிறான் இவன் நம்ம சொன்னதை வந்து காதில் வாங்கினான்னு நினைத்தரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து போகிறான். ஆனால் டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா கென்யா சொன்னதை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து புரிஞ்சுதான் வச்சிருக்கான். ஸோ அப்போ டான்ஜரோ வந்து கென்யா சொன்னது எல்லாருமே வந்து யோசிச்சு பார்ப்பான். ஸோ அப்போ கென்யா என்ன சொல்லியிருப்பான்னா என்கிட்ட எந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸுமே வந்து கிடையாது, எல்லாமே வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷனால தான் வந்து என்னால் அதை மூவ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லுவான். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா கியோமையினால் அதை எப்படி மூவ் பண்ண முடியுதுன்னா அவரோட இன்னர் ஆங்கரை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிப்பாரு. ஸோ அதை நினச்சி தான் வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் அதே மாதிரி வந்து இன்னர் ஆங்கரை நினச்சி மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக 1 இன்ச்சு தான் வந்து அவனால் நகர்த்த முடியுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவன் டயர்டாகிடான். கூடவே வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைமும் ஆயிடுது. ஸோ மற்றவங்களாம் ஈவினிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு டான்ஜரோ சமைச்சு தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ டான்ஜரோ வந்து ஓகே வாங்கலாம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். ஸோ அன்றைக்கி நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டின்னர் செஞ்சுட்டு இருக்கான். ஸோ கூடவே ஹெல்ப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவும் வந்துடுறான். அப்போ கென்யா வந்து டான்ஜரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பான். ஸோ நீ எதை நினச்சா வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலியோட ஞாபகம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுவான். அப்போ கென்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா ஏதாச்சும் ஒரு பேடான விஷயத்தை வந்து நான் தூண்டி விட்டுட்டேன், நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டின்னரை வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ வந்து மறுபடியும் அந்த ஸ்டோனை நகரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஒரே குறிக்கோளாகவே இருக்குது. ஸோ அப்போ டான்ஜரோ என்ன சொல்கிறான்னா வந்து கியோமைக்கு வந்து எப்படி ஆங்கர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியும் கூட வந்து ரெங்கோக்கு சொன்ன விஷயங்கள் தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்
சுச்சுவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அந்த ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா நகர்த்த ஆரம்பிக்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு டான்ஜிரோ வந்து பார்த்திங்கன்னா நகர்த்த ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அவன் வந்து ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணும்போது அவன் நெத்தியில் இருக்க மார்க் வந்து லைட்டாக க்ளோ ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. கூடவே வந்து இவன் அந்த பாறை நகர்த்துறதை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஜெனிட்சு யுனோஸ்கேவும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. டான்ஜிரோவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி இந்த பாறை நகர்த்துவேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நகர்த்திடுவான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் விடியுது. ஸோ அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நகர்த்த ஜெனிட்சுவும் யுனோஸ்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே ஷாக் ஆகிடுவாங்க. இந்த சீனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படியே டான்ஜிரோ வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா நகர்த்திடலாம். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் தான் காமிக்கிறாங்க. மூசான் வந்து பார்த்திங்கன்னா உபியாஷிக்கி நெசுகோ எங்கே இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை தேடி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 6 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் கூடவே வந்து டீமன் ஸ்லேயர் சீசன் 4 பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.